டிராவண மன்னன் 10 தலைகளும் 20 கைகளும் கொண்ட ஓர் அரசன். டிராவணன் போல் ஒரு தமிழ் வீரன் இல்லை என ராமாயணத்தில் கூறப்பட்டுள்ளது. டிராவணன் தமிழர் பரம்பரையில் வந்த வரலாறுகள் ஒருபுறம் இருக்க, டிராவண மன்னனினுடைய வரலாற்றினை நாங்கள் ஒரு தரம் திரும்பி பார்க்க விரும்புகின்றோம். லங்கா போர் ஊடகம் ஊடாக டிராவணனின் வரலாற்றினை பதிவு செய்கின்றோம். டிராவணனுக்கு உண்மையில் 10 தலைகளா 20 கைகளா என ஆராய்ந்து பார்க்கையில் அறிஞர்கள் கூறியுள்ள விடயம் என்னவென்றால், டிராவணனுக்கு 10 மனித மூளையின் பலம் மற்றும் 20 கைகள் கொண்டவர்களுடைய பலம் இருப்பதால், உதாரணத்திற்கு 10 தலைகள் 20 கைகள் கொண்ட ராவணன் என ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். இந்த நிலையில் டிராவணன் தமிழன் என்ற நம்பிக்கையோடு எங்கள் ஈழத் தமிழர்களின் வரலாற்றில் ஒரு சில பாகங்களோடு பங்கு வகிக்கின்ற காரணத்தினால் இந்த ஆய்வுகளினூடாக அவருடைய வரலாற்றின் சில தொகுப்பாக இங்கே இதை கொண்டு வருகின்றோம். இங்கே சில தவறுகள் சரிகள் இருந்தாலும் உங்களுடைய அறிவு கெட்டியவாறு இதனை புரிந்து கொள்ளுமாறு, அறிந்து கொள்ளுமாறும் அல்லது தவறுகளை சுட்டிக்காட்டுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். ஆம், நாங்கள் டிராவணனுடைய வரலாற்றுக்குள் புகுந்து டிராவணனுடைய வரலாற்றினை பார்ப்போம். அந்த வகையில் முதன்மையான ஓர் அரசன் என்றால் அது 10 தலைகள் 20 கைகள் கொண்ட ராவணன் எத்தனையோ போர் வீரர்களை தன்னகத்தில் கொண்ட ஒரு தமிழ் மகாவீரன். டிராவணன் ஒரு முக்கியமானவராவார். டிராவணனுக்கு தசக்கிரீவன், இலங்கேஸ்வரன், ராவணேஸ்வரன், திரிலோக அதிபதி என்று பல பெயர்கள் உண்டு. 10 முகங்களை உடையமையினால் தசமுகன் என்றும் அறியப்படுகிறார். ராவணனது தந்தை வைஷ்ணவ மகரிஷியாவார். விபூசணன், கும்பகர்ணன், சூர்பனகை ஆகியோர் உடன்பிறப்புகளாவர். அவ்வகையிலும் காலத்தின் தேவையறிந்தும் அவர் பற்றி அவர் ஒழுக்கம், வீரம் தொடர்பாக ஆராய்வோம். ஆம், யார் இந்த ராவணன்? ராவணன் போல் ஒரு தமிழ் வீரன் ராமாயணத்தில் இல்லை. கதைக்காக தமிழனை அப்படி காட்டியிருந்தாலும் அவனின் வீரம் போற்றுதற்குரியது. மற்றும் மாற்றான் தோட்டத்து மல்லிகையை அவன் கைபடாது வைத்திருந்த கண்ணியவான். உண்மையில் தமிழ் உலகம் தந்த மாபெரும் வீரனவன். வரலாற்றின் திரிவுகளால் கொடுங்கோலனாக்கப்பட்டான். ராமனை விட மேலானவன். பெரும்பாலானோர் ராமாயணம் பற்றிய கதைகளை கேட்டிருப்போம், படித்திருப்போம். ராமாயணம் கதையை படிக்கும் போது நம்மில் பெரும்பாலானோர் ராவணன் ஒரு கொடிய அரக்கன் என்றும் பெண்கள் மீது மோகம் கொண்டவர் என்றுதான் நினைக்க தோன்றும். ஆனால் உண்மையில் அவரை ஒரு கொடிய அரக்கன் போல் சித்தரித்துள்ளனர். உண்மையில் ராவணன் யார்? அவர் மக்களுக்காக செய்த நன்மை மற்றும் அவருடைய வரலாற்றை நாம் இப்போது பார்ப்போம். பண்டைய காலத்தில் இலங்கையை ஆண்ட நாகரினத்தைச் சேர்ந்த கைகசிக்கும் ஏகரினத்தைச் சேர்ந்த வஸ்ரவாக்கும் பிறந்தவர்தான் இந்த ராவணன். இவருடன் உடன் பிறந்தவர்கள்தான் கும்பகர்ணன், சூர்பனகை மற்றும் விபூஷணன் ஆவர். உண்மையில் ராவணன் என்பது அவருடைய இயற்பெயராக என்றால் அது உண்மையில்லை. ராவணனின் இயற்பெயர் சிவதாசன் மற்றும் நிலவழகி பாண்டியன் என்பதுதான் இயற்பெயராகிறது. அவருடைய எதிரிகள்தான் இவருக்கு ராவணன் என்ற பெயரை சூட்டியுள்ளனர். ஆனால் இதிகாசங்களில் இவருடைய பெயரையே மாற்றி ஒரு அரக்கன் போல சித்தரித்துள்ளனர். இதுவரை இலங்கையில் யாரும் காணாத அளவிற்கு இலங்கையை உச்சத்திற்கு கொண்டு செல்கின்றார் ராவணன். படைபலத்திலும் சரி, செல்வத்திலும் சரி, இலங்கையானது ராவணன் ஆட்சியில் செல்வச் செழிப்பாக இருந்தது என வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் ராவணனை கடவுளாக பார்த்தனர் என்று கூறப்படுகிறது. சிவபக்தியில் ராவணனை மிஞ்ச எவரும் இல்லை என்றே சொல்லலாம். ராவணன் இலங்கையை ஆட்சி செய்த காலத்தில் சிவனுக்காக 6 கோவில்கள் கட்டப்பட்டதாக வரலாறுகள் கூறுகின்றன. ராவணன் பல்வேறு கலைகளில் சிறந்தவர். அதில் குறிப்பாக மருத்துவத்திலும் அதிக திறன் பெற்றவராக ராவணன் இருந்துள்ளார். ராவணனின் மனைவி மண்டோதரி எனப்படும் வண்டார்குழலியும் தீவிர சிவபக்தையாவார். இவர்கள் இருவருக்கும் பிறந்தவர்கள்தான் மேகநாதன் எனப்படும் இந்திரஜித் மற்றும் அக்ஷயகுமாரன் ஆவார்.
ஈழத்தை பலமாக வைத்திருந்ததோடு நல்லாட்சியும் புரிந்து வந்தவன்தான் ராவணன். ராவணன் பற்றிய ஆய்வுக் குறிப்புகள் தமிழில் இருப்பதை விட சிங்களத்தில் தான் அதிகம் காணப்படுகின்றன. ராவணன் ஒரு மிகச்சிறந்த சிவபக்தன் என்பதோடு அவனது காலத்தில் ஈழம் மிகச்சிறந்த தொழில்நுட்ப வசதிகளுடன் இருந்திருக்கிறது என்றும், இன்று இருக்கும் சிகிரியா ராவணனின் காலத்தில் ராவணனின் புட்பக விமானம் இறங்கும் தளமாக பாவிக்கப்பட்ட இடமாக இருக்கலாம் என்றும் சில சிங்கள ஆய்வாளர்கள் எழுதியிருக்கிறார்கள். ராவணன் பாவித்த புட்பக விமானத்தின் சில எச்சங்களும் ராவணன் காலத்து சில எச்சங்களும் சிகிரியா குன்றின் நடுவில் இருக்கிறது என்று நம்பப்படும். சுரங்கத்திற்குள் இருந்ததாகவும் மேற்கத்தைய ஆட்சியாளர்களின் காலத்தில்தான் அவை திருடப்பட்டிருக்கலாம் எனவும் அந்த சிங்கள ஆய்வாளர்கள் நம்புகின்றனர். ராவணன் ஆட்சி எப்படி நடந்தது? அவன் ஆண்ட இலங்கையின் அழகையும் அங்கிருந்த மக்களின் செழிப்பான நிலையையும் கலைகள் ஓங்கியிருந்த சூழலையும் கம்பன் வர்ணித்திருக்கும் விதத்திலிருந்தே தெரிந்து கொள்ள முடியும். நல்லது நடப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத வயிற்றெரிச்சல்காரர்கள் அதை கெடுக்க நினைப்பது போல. ஓங்கி உயர்ந்த மாளிகையை கொண்ட இலங்கையை ராம பக்தனான அனுமான் தன் வாலில் பற்றிய தீ கொண்டு அழித்ததையும் ராமாயணம் வர்ணிக்கிறது. எப்படி பார்த்தாலும் ராமனின் அயோத்தியை விட 1000 மடங்கு உயர்வானதாகவே இருந்திருக்கிறது ராவணன் ஆண்ட இலங்கை. அப்புறம் என்ன, நல்லாட்சியை ராமன் ஆட்சி என்றும் மோசமான ஆட்சியை ராவணன் ஆட்சி என்றும் சொல்கின்றோம். ஒரு சில வட இந்திய காப்பியங்கள் ராவணனை தவறாக சித்தரித்து அவரை அரக்கன் என காண்பிக்கின்றன. இந்த உலகின் 8வது அதிசயம் என கூறப்படும் இலங்கையின் சிகிரியா என்னும் இடத்தில் இருக்கும் ராவணனின் கோட்டைதான் உலக அதிசயமாக பார்க்கப்படுகிறது. ராவணன் நீர்வீழ்ச்சி. ராவணன் நீர்வீழ்ச்சி இலங்கையின் ஊவா மாகாணத்தில் கிருந்தி ஆற்றில் அமைந்துள்ள ஒரு நீர்வீழ்ச்சியாகும். இதன் எல்லை வெள்ளவாய பெருந்தெருவுக்கருகே அமைந்துள்ளமையும் இங்கு குறிப்பிடப்பட வேண்டும். முழு ஈழத்தையும் ராவணன் ஆண்டான் என்பதற்கு இன்றைய இலங்கையின் தெற்கிலிருந்து வடக்கு வரை பாதிப்புகள் இருக்கின்றன. ராவணனை சார்ந்து நிற்கும் பெயர்கள் முக்கிய சின்னங்கள் என பல விடயங்கள் இன்னும் கையாளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ராவணன் காலத்து ஆலயங்கள். ராவணனின் வேறு சில வரலாற்று எச்சங்கள் சிலவற்றை பார்க்கலாம். ராவணன் காலத்து ஆலயங்கள் என்று குறிப்பிடப்படுவதனால் அவை ராவணனால் கட்டப்பட்டன என்று பொருளில்லை. விஜயன் வருகைக்கு முன்னரே இலங்கையில் இருந்த சைவாலயங்கள் என்று இவற்றை கூறலாம். விஜயன் வருகைக்கு முன்னர் இலங்கையில் வாழ்ந்த இயக்கர் நாகரின் ஆட்சியில் அக்காலத்து மன்னர்களால் இக்கோவில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இதைவிட இலங்கையில் விஜய மன்னன் குடிகளை வசப்படுத்தும் நோக்குடன் சமய வழிமுறைகளை சரியாக கடைபிடித்தான். இலங்கையில் ஆட்சியை அமைக்கும் முன்னரே 4 திசைகளிலும் சிவாலயங்களை எழுப்பினான். கீழ்த்திசையில் கோணேச்சர் கோவிலையும் மேல் திசையில் கேதீஸ்வர கோவிலையும் பழுது பார்த்து அக்கோவில்களில் பூசை நடாத்தும் பொருட்டு காசி பிராமணர்களை அழைத்து வந்தான் என யாழ்ப்பாண வைபவ மாலையில் கூறப்படுகிறது. அதைவிட இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் கதிர்காமத்தில் உள்ள கதிரை மலை மீது நின்று தென்கடலை நோக்கினால் குடா வடிவிலான கற்சிகரமும் கற்கொடியும் ஒன்று கடல் தளத்தின் மீது தெரிவதனை இன்றும் அவதானிக்கலாம். இந்த 2 பாறைகளும் ராவணனின் சிறிய கோட்டை பெரிய கோட்டை என்று அழைக்கப்படுகின்றன. வீரத்தில் பராக்கிரமத்தில் வேதங்களில் பாண்டித்யம் கடவுள் பக்தி ஆழ்ந்த இசைஞானம் அஸ்திரங்களின் நிபுணத்துவம் ராஜநீதி இவையாவும் இவனது குண அதிசயங்கள். இவ்வாறு ராவணனின் புகழ் பற்றி பேசிக்கொண்டே போகலாம். அந்த அளவிற்கு அவர் சிறந்தவர். ஆனால் ஒரு சில வட இந்திய காப்பியங்கள் ராவணனை தவறாக சித்தரித்து அவரை அரக்கன் என காண்பிக்கின்றன. வெற்றி யாருக்கு கிடைக்கிறதோ அதற்கேற்றவாறு வரலாறுகள் மாற்றியமைக்கப்படும். அதுபோல்தான் ராவணனின் வரலாறும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இன்றளவும் ராவணனுக்கு வட இந்தியாவிலேயே நிறைய கோவில்கள் உள்ளன. அரக்கன் என்ற ஒருவரை யாரும் கடவுளாக வழிபட மாட்டார்கள். எனவே வரலாறுகளின் உண்மைத்தன்மையை நாம் அறிந்து கொள்வது அவசியம். ராவணனின் ஆட்சியில்
இலங்கை செல்வச் செழிப்போடு இருந்தது. அது மட்டுமல்லாமல் நாட்டு மக்கள் ராவணனை கடவுளாக பார்த்தனர். மாற்றான் மனைவி என்றாலும் அவள் சம்மதம் இல்லாமல் அவள் மீது அவன் நிழல் கூடப்படக்கூடாது என எண்ணியவன் ராவணன். அவ்வாறு இருக்கையில் அவனது ஒழுக்கம் எங்கே மேலோங்கியுள்ளது. இந்த நிலையில் ராவணனை அரக்கன் கொடியவன் என சித்தரிப்பது என்பது வரலாற்று திரிவுகளே என கூறலாம். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசுக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.